அண்ணா கொஞ்சம் நிப்பாட்டுங்க அண்ணா. நான் கொஞ்சம் அவசரமாக போகணுமா அண்ணா, என்ன கொஞ்சம் ட்ராப் பண்ணுவீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணா. சரி ஏறுங்க. கத்திரிக்கோள் குத்துனடா 2 ஓட்டை வரும். சத்தம் போடாமல் கையில் இருக்கிற காசு ஃபோன் பைக் எல்லாம் கொடுத்துட்டு சத்தம் போடாமல் போய்கிட்டேரி. என்னடா அங்க உன்னை பார்க்கும்போது ரொம்ப நல்லவனா நடிச்சியே? நானே திருட வாரேன், பின்ன நல்லவனா நடிக்காம கெட்டவனாவா நடிக்கிறது? கழுத்தில் கத்திரிக்கோளை வச்சுட்டு வர அமைதியாக இருக்கிற காசு எல்லாத்தையும் கொஞ்சம் இரு தாரன். என்னடா வண்டியை நிறுத்துனே? யாருன்னு தெரியுமா அவங்க? யாரு? என்னோட ஃப்ரெண்ட்ஸு. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக உசுர வேணா கொடுப்பானுங்க. நீ மட்டும் என் கழுத்துல கத்திரிக்கோள் வச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு உன்னை எங்கேயே கொத்தி வெட்டி அறிஞ்சிருவானுங்க. நான் உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தாரன், இங்க இருந்து நீ தப்பிச்சு ஓடுறது பெட்டர். என்ன பாத்தீங்களா? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா பதட்டப்படாம அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சிந்திங்க. ஒவ்வொரு ஆரம்பத்துக்கும் ஒவ்வொரு முடிவு இருக்கு. என்ன பாக்குறீங்க? ஒவ்வொரு ஆரம்பத்திலையும் ஒவ்வொரு ப்ரோ எங்களை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இல்ல ப்ரோ, ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஒரு உண்மை தெரியுமா? எனக்கு அவங்கள யாருன்னு தெரியாது. நான் தப்பிக்கிறதுக்காக நான் சொன்னதுதான் அந்த பொய் காரணம். நண்பர்களா வாங்க போவோம். பாய். இன்றைக்கு நம்மளோட வளவு குளிக்கிற மரத்தெல்லாம் இப்படியா வெட்டி தரிச்சிடணும். அண்ணா அண்ணா. என்ன தம்பி சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு 2 மணிக்கு ஆபரேஷன் அண்ணா. 4 லட்சம் எடுக்க சொல்லிட்டார் டாக்டர். அங்க இங்கெல்லாம் காசு தேடி கையில் இருக்கிற பைக்கையும் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டேன். இன்றைக்கு கடைசி நாள் காசு கட்டியே ஆகணும் அண்ணா. 1 லட்சம் தேவைப்படுது அண்ணா. வேற வழி இல்லாம உங்கள்கிட்ட வந்தேன் அண்ணா. ப்ளீஸ் இல்லைன்றா 1 லட்சம் கடந்தாங்க அண்ணா. ப்ளீஸ் அண்ணா. என்ன தம்பி சொல்றீங்க? அம்மாவுக்கு ஆபரேஷனா? நீங்க ஏன் அழுகுறீங்க? அழாதீங்க தம்பி, கொஞ்சம் இருங்க. வீட்டுக்குள்ள நகை ஒன்று இருக்கு, எடுத்துட்டு வரேன். சரி அண்ணா. தம்பி என்கிட்ட இந்த வளையல் மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. இதை வச்சு உங்க அம்மாவோட உசுரை காப்பாத்துங்க. இதை பிடிங்க. நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. பரவாயில்ல, அழுவாதீங்க. உங்களை இறைவன் நல்லா பார்த்துப்பான். சரி போய் வாங்க தம்பி. பாவம். என்ன பாக்குறீங்க? இதான் லைஃப். அம்மாவுக்காக இருந்த போன் பைக்கெல்லாம் வித்துட்டேன். இப்ப கடன் தேடி திரிகிறேன். இதான் மிடில் கிளாஸ் லைஃப். அன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸை காட்டியா மிரட்டுற? அன்னைக்கு நீ மிஸ் ஆயிட்ட, இன்னைக்கு நீ என்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. அது என்ன நகையாது? தேவையான அம்மாவை காப்பாத்தணும்டா. சாரி என்ன எதுவும் பண்ணிடாங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட அவர் நகையை கொடுத்துட்டு ஓடிடுறேன். இவங்களா? என்ன ப்ரோ எதுவும் பிரச்சனையா? ஏன் அவன் ஓடுறான்? ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரோ. தேங்க்ஸா? ஏன் தேங்க்ஸ்? எனிவே நல்லா இருங்க. இதை பார்த்தீங்களா? இதான் லைஃப். இறைவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். அன்னைக்கு திருடன் என் கழுத்தில் கத்திய வச்சான். அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போய் சொல்லி என்ன காப்பாற்றிக்கிட்டேன். இன்னைக்கு அவங்களே இறைவன் எடுத்து அனுப்பி வச்சிருக்கிறான். ஆனால் ஒன்றும், எந்த கஷ்டத்திலையும் சோதனையிலையும் நம்மால் எதுவும் முடியும் என்று நம்பணும். பாய்.